நல்ல ஆயன் இயேசு. நல்ல ஆயன் நானே. இந்த ஓமையை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஓடி வந்து கொண்டிருக்கிற ஆடுகளில் ஒன்று ஆண்டவரோட பேசுகிறதுக்காக ஆயத்தமாக இருக்குது. அந்த ஆண்டவர் பக்கத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சுது. ஆண்டவரே, ஆண்டவரே, உம் கையில் உள்ள குட்டி ஆடாக நான் மாற மிகவும் ஆசையாய் இருக்கிறது. நீர் உம் கையில் வைத்திருக்கிறீரே, அந்த ஆட்டுக்குட்டியாக நான் மாற வேண்டும். என்னை ஏற்றுக்கொள்ளும். வேண்டாம் குழந்தாய், என்னிடம் உள்ள ஆடு வழி தவறி சென்று கால் முறிந்து நடக்க முடியாமல் என் கையில் உள்ளது. ஆனால் நீயோ என் குரலை கேட்கும் நல்ல ஆடு. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரையே தருகிறேன். எனது குரலை கேட்டு நடக்கும் நல்ல ஆட்டுக்குட்டியாக நீ இரு. பார்த்தீங்களா, இந்த கதையில் நல்ல ஆயன் யார் தெரியுமா? நம்ம ஏசப்பா தான். அந்த ஆட்டுக்குட்டியாக நம்ம இருக்கணும், எப்போவுமே அவருடைய குரலை கேட்கணும். அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஏன் என்னுடைய ப்ரேயர் கேட்கப்பட மாட்டேக்கி, எனக்கு எதுவுமே நடக்கலை, நான் ரொம்ப நாள் ஒரு கருத்துக்காக ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எதுக்கும் நடக்கலை. நீங்கள் அவருடைய ஆட்டுக்குட்டியாக இருக்கிறீங்களா, இல்லை அடிபட்டு அவர் கையில் இருக்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள். நல்லா பாருங்கள், நம்ம வீட்டில் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்மளே எந்த முடிவுனாலும் எடுப்போம், வெளியில் போயிட்டு வருவோம். அதே இது நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது நம்ம அம்மா கண்ட்ரோலுக்குள்ளே வந்து நம்ம அம்மா நம்மளை முழுவதுமாக பாதுகாப்பாங்க. நம்மளால் எங்கேயாவது வெளியே போக முடியுமா? நம்ம உட்காந்து அடங்கி தான் இருப்போம். அப்போ நம்மளுடைய திட்டங்களை ஆண்டவர் செயல்படுறதுக்கு, நம்ம ஃப்ரீயாக சுதந்திரமாக பறக்கிறதுக்கு, நம்மளுடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுறதுக்கு அவருடைய குரலை கேட்குற ஆடுகளாக நம்ம மாறுவோம். ஜெபம் பண்ணலாம். அன்பும் இரக்கம் உள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நானே நல்ல என்று சொன்னவர் நீர்தானே ஏசப்பா. இந்த வேலையில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அநேக நேரங்களில் உங்கள் கையை விட்டு ஓடிப்போன ஆட்டுக்குட்டியாக தான் நான் இருந்திருக்கேன்ப்பா. இந்த வேலையில் நாங்கள் அனைவரும் உங்கள் பாதத்தில் வந்து உங்கள் குரலை கேட்கக்கூடிய ஆடுகளாக மாற வாஞ்சிக்கிறோம். எங்களை வழி நடத்துங்க. உங்கள் இரத்தத்துக்குள்ளும் உங்களுடைய நாமத்துக்குள்ளும் எங்களை வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில், ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.